வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்யூனிகேஷன். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயந்தான் வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆர்கனைசேஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். இப்போ கம்யூனிகேஷன் ஒரு எசென்ஷியலாக இருக்குது. ஏன்னா அதுதான் டெசிஷன் மேக்கிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒர்க்கர்ஸ்ட்டு பேசுகிறதுக்கு அந்த ஒரு டூல் தான் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்றது ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஏன் ஆஃபீஸில் பண்ணுறாங்க அப்படின்னா, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வச்சு தான் இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இப்போ கம்யூனிகேஷன் எந்த வேர்ட்லேருந்து வந்தது அப்படின்னா லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது, which means communist. அதாவது அந்த கம்யூனிகேஷன்றது எல்லாருக்கும் காமன் அப்படின்னு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கம்யூனிகேஷன் ஒரு ப்ராசஸ். அது மூலயமா ஒருத்தரோட ஐடியாஸோ இல்லைன்னா ஒப்பீனியன்ஸோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறையா டெஃபினிஷன்ஸ் இருக்குது. நான் எந்த டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா டாக்டர் ஜே ஜெய்சங்கர் மார்கம் பப்ளிகேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹேய்மேன் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு நான் சொல்கிறேன். கம்யூனிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் பாசிங் த இன்ஃபர்மேஷன். அது ஒரு ப்ராசஸ், இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணதுக்காக ஒரு ப்ராசஸ் அது கம்யூனிகேஷன்றது. அப்புறம் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எப்படி அப்படின்னா ஒரு பர்சன்டேருந்து இன்னொரு பர்சன் கிட்ட இந்த கம்யூனிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் புக்கு ரெஃபர் பண்ணாலே தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இம்பார்ட்டன்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் கேட்பாங்க, இல்லைனா வாட் இஸ் த நீட் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னாலாம் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் உங்களை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த புக்கில் சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் பிளானிங். அதாவது கம்யூனிகேஷன்றது என்ன அப்படின்னா, அது ஆர்கனைசேஷனை ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா ஒரு பெட்டர் பிளான் எடுக்க ஹெல்ப் பண்ணும் என்டர்பிரைசஸில். அதுக்கப்புறம் அவங்களோட வியூஸ், சஜஷன்ஸ், அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் பை த வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த இதில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வைட்டல் ஃபார் டெசிஷன் மேக்கிங். அஃப்கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் தான் டெசிஷன் மேக்கிங் அதாவது வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா த்ரூ ப்ராப்பர் கம்யூனிகேஷன். அதாவது நல்ல கம்யூனிகேஷன் கொண்டு வந்தால் தான் இந்த கொலாபரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டேட்ஸ் டெலிகேஷன். டெலிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா சுப்பீரியருக்கும் சபார்டினேட்டுக்கும், அதாவது கொடுக்கறது அதாவது ஒர்க்கு கொடுக்கறது வித்தவுட் பாசிபிள் கம்யூனிகேஷன் எல்லாமே பண்ண முடியாது. இப்போது ஒரு சுப்பீரியர் ஒரு சபார்டினேட்டுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி த்ரூ கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணி தான் இந்த சபார்டினேட்டுக்கு தெரிய வரும். அதுதான் ஃபெசிலிட்டேட்ஸ் டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபெசிலிட்டேட்ஸ் த எஃபெக்டிவ் லீடர்ஷிப். இது ஆஸ்
குட் கம்யூனிகேட்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து லீடராக வந்து ஆர்கனைசேஷனில் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்ஸ் டு மோட்டிவேட், அதாவது இதில் என்ன வரும் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து பேசுறதுல வந்து தெரியும், ஓகே இந்த பர்சன் நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ஒர்க் வந்து இப்படி தான் கேரி பண்ணோம் அப்படின்னு வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி நல்ல விதமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி வரும்? த்ரூ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வழியாக தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்ப்ஸ் இன் கோஆர்டினேஷன், அதாவது ஒரு குட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கோஆர்டினேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இது வந்து எப்படி கம்யூனிகேஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சபார்டினேட்டுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து சுப்பீரியர் கிட்டேருந்து வருதுன்னா அது வந்து அவங்க எந்த டிஃபிகல்ட்டி லெவலில் இருந்தாங்களோ அந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு வந்து அந்த சபார்டினேட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் சுப்பீரியர் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. இது வந்து அதாவது அந்த சுப்பீரியர் வந்து அத்தாரிட்டி டு கேரி த டாஸ்க், அதாவது கொடுத்துருக்குற வேலையை அவங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் வந்து அவங்களோட தாட்ஸு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் வந்து அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்குள்ளே அவங்க சொல்லிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னா ஜாப்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் மூலயமா தான் முடியும். இதெல்லாம் இருந்தாலே வந்து அவங்களோட அந்த கம்பெனியில் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்ப்ஸ் டு சேவ் டைம் அண்ட் எஃபர்ட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்பர், அதாவது டைமிங்ஸை வந்து சேவ் பண்ணும், அதே சமயம் எஃபர்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு ஜென்ரல் மேனேஜர் வந்து ஒரு கன்சர்ன் வைக்கிறாரு, அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். எதை பற்றி அப்படின்னா டெசிஷன்ஸு எதை பற்றி, அது வந்து அவர் வந்து சர்க்குலர் மூலியமாகவும் சொல்லலாம், அதே சமயம் வந்து நோட்டீஸ் போர்டில் நோட்டீஸாகவும் போடலாம். இதுதான் வந்து சேவ் டைம் அண்ட் எஃபர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் த எரர்ஸ், அதாவது இந்த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் குறையும், அதே சமயம் வந்து டாஸ்க் வந்து ஈஸியாக வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே என்ஹான்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் பிளானிங் பண்ணால் தான் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டின்றது வந்து ஒரு லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்டு கொலாபரேஷன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா த்ரூ வந்து டெலிகேஷன் மூலயமா, மோட்டிவேஷன் மூலயமா, அதுக்கப்புறம் வந்து டெசிஷன் மேக்கிங் மூலயமா, எஃபெக்டிவ் லீடர்ஷிப் மூலயமா வந்து இந்த இம்ப்ரூவ்டு கொலாபரேஷன்றது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து இப்போ என்னதுன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அதாவது எப்படி கம்யூனிகேட் பண்ணால் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். பாசிட்டிவ் வேலை எடுத்தாங்கன்னா பாசிட்டிவாக நம்ம வந்து சொல்லணும், அப்போ தான் வந்து அந்த எம்ப்ளாயி சுற்றி அந்த என்விரான்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு வந்து இந்த எம்ப்ளாயி வந்து நினச்சிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெடியூஸ் எரர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராகவும் அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராகவும் வந்துச்சு அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், அதே சமயம் வந்து டாஸ்க் வந்து ஈஸியாக எஃபெக்டிவாக எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்றது. நெக்ஸ்ட்டு வந்து பேரியர்ஸ். என்னென்ன மாதிரி பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் பேரியர், சைக்கலாஜிக்கல் பேரியர், அப்புறம் வந்து கல்ச்சுரல் பேரியர்ஸ். இது தவிர்த்து வந்து நிறையா பேரியர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும். அதாவது வந்து இந்த கல்ச்சுரல் பேரியர்னு சொல்கிறோம்ல, அது வந்து நம்ம இன்னும் எந்த விதமாக சொல்லலாம் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் பேரியர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஃபிசிக்கல் பேரியர், அதாவது ஃபிசிக்கல் வேல வந்து அவங்க பேரியர் ஏதாவது இருக்கா கம்யூனிகேட் பண்ணும்போது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. எப்படி அப்படின்னா த்ரூ வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜோ இல்லைன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மூலயமா, இல்லைன்னா அவங்களோட வொக்காபுலரி வந்து நல்லா இல்லாமல், அவங்க அதாவது ஃப்ளூயன்சி இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க அதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே அது ஒரு பேரியர்ஸ் தான் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது ஃபிசிக்கல் பேரியர்னும் சொல்லலாம், இல்லைன்னா பர்சனல் பேரியர்ஸும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் பேரியர், அதாவது இதில் சைக்கலாஜிக்கல் பேரியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸும்
பர்சனல் பேரியர்ஸும் ஒன்று. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஃபிசிக்கல் பேரியரும் டெக்னாலஜிக்கல் அதாவது டெக்னிக்கல் பேரியர்ஸும் ஒன்று. அதில் வந்து என்ன வரும் அப்படின்னா அதில் வந்து டிசார்ஷன் இருக்கும், ஃபில்டரிங் இருக்கும், ஓவர்லோடிங் இருக்கும், அதாவது ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலே வந்து இது வந்து நம்ம எதில் கவர் பண்ணுவோம் அப்படின்னா மெக்கானிக்கல் பேரியர் தான் கவர் பண்ணுவோம். டிசார்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த பேரியரில். இன்கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெலிஃபோன் கான்வர்சேஷனில் பேசுகிறாங்க அப்படின்னா கிராஸ் டாக், இப்போ நடுவில் யாராவது பேசினாங்க அப்படின்னா அது வந்து எதுக்கு லீட் ஆகும் அப்படின்னா டிசார்ஷனுக்கு லீட் ஆகும். அது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபில்டரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலுக்கு த்ரூ எப்படி பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் சேனல்ஸ் மூலயமா பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இது எப்படி ஹேப்பன் ஆகும் அப்படின்னா லாங் செயின் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா இந்த ஃபில்டரிங் வந்து ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு சிஸ்டம். இப்போ வந்து இந்த கம்யூனிகேஷனில் ஓன் கெப்பாசிட்டி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரிசீவும் பண்ணுவாங்க, டிரான்ஸ்மிட்டும் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷனை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ பேசும்போது ஏதாவது அஃபெக்டோ இல்லைனா ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அந்த எக்யூப்மெண்ட்டில் அப்படின்னா அது வந்து ஒரு மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெலிஃபோன்லேயோ என்னென்னா ஃபேக்ஸ் மிஷின் அதாவது அந்த டைப்ரைட்டிங் மிஷின்லேயோ ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்மிஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணது வந்து அதில் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கல்ச்சுரல் பேரியர்ஸ். கல்ச்சுரல் பேரியர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் பேரியர்ஸ். இதில் என்னென்ன வரும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் லாங்குவேஜு, அப்புறம் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் பேட்டர்ன்ஸு, ப்ரொசீஜரல் டிலேஸ் அதெல்லாம் வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ்லாமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நம்மளுக்கு வந்து வெர்பல்னா என்ன, நான் வெர்பல்னா என்ன அப்படின்னு தெரியும். இப்போ இதுலேயே வந்து கம்யூனிகேஷனில் இருக்குது, வெர்பலும் இருக்குது நான் வெர்பலும் இருக்குது. வெர்பல் அப்படின்னா வந்து நம்ம பேசுகிற வார்த்தை, அப்புறம் வந்து இப்போ ப்ரெசன்டேஷன் நான் போடுற மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு அவங்க வாயால் சொல்கிறது, அப்புறம் ரிட்டன் ஏதாவது எழுதின டாக்குமெண்ட் இருந்தால் அதை வந்து வெர்பல் கம்யூனிகேஷனில் இன்க்ளூட் ஆகும். நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் என்னென்ன வரும் அப்படின்னா அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எந்த மாதிரி இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்களா இல்லைன்னா சேடாக இருக்காங்களா இல்லைன்னா வந்து ஓவர் என்ஜாய்டாக இருக்காங்களா அப்படின்னு வந்து அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வச்சே நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாடி லாங்குவேஜ், அப்புறம் அவங்களோட டோன் ஆஃப் வாய்ஸ் வச்சு நம்மளுக்கு தெரியும் ஓகே இவங்க இப்படி தான், அவங்க வந்து அவங்க பேச்சு அப்படி தான் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் நான் வெர்பலில். இப்போ வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, காங்க்ருவன்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கொண்டு வரதுக்கு வந்து வெர்பல் அண்ட் நான் வெர்பல் வந்து அலைனாக இருக்கணும், அதாவது ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா அது கன்ஃபியூஷனோ இல்லைனா மிஸ்இன்டர்பிரிட்டேஷனோ அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும். போத் எப்படி இருக்கலாம் அப்படின்னா வெர்பலாகவும் இருக்கலாம் நான் வெர்பலாகவும் இருக்கலாம். அது வந்து க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஆக்டிவ் லிசனிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவ் லிசனிங்க்கு என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஆக்டிவ் லிசனிங்க்கு மெயினான டெக்னிக் என்ன அப்படின்னா ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். அதாவது இப்போ ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு, என்ன ஃபோக்கஸ் பண்ணுற வராரு, அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த வேர்ட்ஸ்லேயோ இல்லை பாடி லாங்குவேஜ்லேயோ என்ன சொல்ல வராரு அப்படின்னு இதுலேயே தெரியும். நெக்ஸ்ட்டு கிளாரிஃபை. இப்போ வந்து ஏதாவது நம்ம கொஷின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன மீனிங் கொடுக்குறாரு அது கன்ஃபார்மா அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் லிசனிங் பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு சம்மரைஸ். இப்போ அவர் பேசுனதை வச்சு நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், இதுதான் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு, ஓகே நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டது இதுதான், நம்ம இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எம்பத்தைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்பீக்கர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எமோஷன்ஸை வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் வந்து எம்பத்தைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸு. என்னென்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் அப்புறம் என்னென்ன அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அசர்ட்டிவ். அசர்ட்டிவ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு இப்போ கிளியர் அண்ட் டைரக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு ரெண்டு பார்ட்டிக்கும் சண்டை வராமல் பேசுறது தான் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ப்ரையாரிட்டைசிங் த ஹார்மனி, அதெல்லாம் வந்தது அப்படின்னா அதுலேயே வந்து இந்த பாசிவ்ல வரும். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரெசிவ். அக்ரெசிவ்ல என்ன வரும் அப்படின்னா டாமினேட்டிங் கான்வர்சேஷனோ இல்லைன்னா வந்து ஒருத்தர் பேசும்போது இன்டரப்ட் பண்ணதோ, அதுக்கப்புறம் வந்து அதர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஸ்அக்ரி பண்ணுறதுலாம் வந்து அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் ஸ்டைல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாசிவ் அக்ரெசிவ் அப்படின்னா இன்டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணது, அதாவது அவங்களோட சர்க்காசம் இல்லைன்னா வந்து அவங்களோட நெகட்டிவிட்டியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அதாவது பிடிக்காம டிஸ்பிளேஷர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பாசிவ் அக்ரெசிவ் அப்படின்றது கம்யூனிகேஷன் ஸ்டைலில் வருது. இப்போ என்னென்ன கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அசர்ட்டிவ், பாசிவ், அக்ரெசிவ் அண்ட் பாசிவ் அக்ரெசிவ். உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி. எந்தெந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இது பண்ணி அந்த கம்யூனிகேஷன் டீமை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ரெகுலர் ஃபீட்பேக்கு, அதாவது அவங்களுக்கு வந்து ரெகுலர் ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்களேருந்தே அவங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டீம் மீட்டிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ் நடக்குது இல்லைன்னா வந்து சேலஞ்ச் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அலைன்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டீம் மீட்டிங்ஸில் நடக்கும். ஓப்பன் கம்யூனிகேஷன் சேனல்ன்றது என்ன அப்படின்னா த்ரூ வந்து அது பண்ணதுனால என்ன வரும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் மெசேஜிங் வரும், இல்லைனா ஃபேஸ் டு ஃபேஸ் அட்ராக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இமெயிலில் வந்து நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி வேரியஸ் கம்யூனிகேஷன் ஓப்பன் கம்யூனிகேஷன் சேலஞ்ச் இருக்குது. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் டீம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன்னா என்ன, அது எங்கேருந்து வந்தது, எந்த வேர்ட்லேருந்து வந்தது அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்க்கு யூஸ் ஆகும், கொலாபரேஷனுக்கு யூஸ் ஆகும், ட்ரஸ்ட்டு அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் பேரியர்ஸு, இப்போ அந்த பேரியர்ஸ்லாம் வந்து இருக்குது, அது எப்படி ஓவர் கம் பண்ணோம் த்ரூ ப்ரமோட்டிங் கிளியர் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஆக்டிவ் லிசனிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரி ரிலேஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்டைல் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, பாசிவாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஆக்டிவ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து அசர்ட்டிவ், அக்ரெசிவ், அப்புறம் பாசிவ் அக்ரெசிவ் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்டைலில் வரும். அப்புறம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை, அதான் அந்த வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.